ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான வெண்டைக்காய் மோர் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. மோர் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிக்கலாங்க. அதுக்கு தேங்காய் அரை மூடி போட்டுக்கலாங்க. வெட்டிட்டு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. ஒரு தம் சைஸ் இஞ்சி போட்டுக்கலாங்க. அஞ்சு பல்லு பூண்டு போட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. கடலை மாவு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. அதில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த வெண்டைக்காவை அதில் போட்டுக்கலாங்க. வெண்டைக்காவை எப்பொழுதுமே நம்ம நல்லா வெட்டிட்டு கழுவிட்டு தொடச்சிட்டு தாங்க யூஸ் பண்ணணும். வெண்டைக்காவில் கொஞ்சம் வளவளப்பு தன்மை இருக்கும். அதுக்கு நம்ம இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துட்டு அப்புறமா மோர் குழம்பு வச்சோம்னா நமக்கு அந்த வளவளப்பு தன்மை இருக்காதுங்க. வெண்டைக்காய் சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குங்க. இப்போ வெண்டைக்காய் எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சுங்க. இதுலேயே 1 டீஸ்பூன் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. மறுபடியும் அதை ஒரு 2 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாங்க. இப்போது வெண்டைக்காய் நல்லா உப்பில் வெந்துச்சுங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை அதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு லைட்டாக ஒரு கிண்டி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போது நல்லா குழம்பு கொதிச்சிருச்சுங்க. இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற மோரை அதில் ஊற்றிக்கலாங்க. நம்ம எப்போதுமே தயிரை அப்படியே ஊற்றக்கூடாதுங்க. மிக்சியில் போட்டு நல்லா ஒரு அடி அடிச்சுட்டு அப்புறமா ஊற்றணுங்க. நம்ம இதை ஊற்றும்போது அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணிட்டு தாங்க ஊற்றணும். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயத்தை வெட்டாமல் முழுசாக சேர்த்துக்கலாங்க. இதை நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மோர் குழம்பு ஊற்றிக்கலாங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளோட வெண்டைக்காய் மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வெண்டைக்காய் மோர் குழம்பு பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க நம்ம போட்ட எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே கிடைக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.